அணிகள் +2 அணிகள் பயிற்சி 1.1ல் 5வது சம்மு பார்க்குறோம். அந்த 5வது சம் வந்து a = 1/9 -8 4 1 4 4 7 1 -8 4 எனில் a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ் என நிறுவுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம 2 முறையில் பயன்படுத்தலாம். நம்ம ரொம்பவும் எளிமையான முறையிலேயே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு a இன்வெர்ஸ் அந்த கணக்கு கொடுத்த கணக்கு அப்படியே எழுதிக்கிறோம். = a டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத எழுதிட்டு இந்த a இன்வெர்ஸினுடைய நேர்மாறு என்ன நமக்கு தெரியும் a. அப்போ a நேர்மாறு a இன்வெர்ஸ். இங்கே a இன்வெர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதோட நேர்மாறால் பெருக்கிறோம் இருபுறமும். அப்போ a ஆல் இருபுறமும் பெருக்கு. இருபுறம் என்ன சொல்கிறாங்க, பெருக்குன்னா என்ன இருக்கும், a இன்ட்டு இது a இன்வெர்ஸ் ஆகும், இது a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் ஆகும். a இன்ட்டு a இன்வெர்ஸ் மதிப்பு எப்போவுமே நமக்கு தெரியும் ஆல்ரெடி, என்னது I ஒரு அலகுன்னு கிடைக்கும். அதனால் இப்போ இதுக்கு ஐன்னு போட்டுங்க. இது a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த a இன்ட்டு a டிரான்ஸ்போஸுங்கிற அணியை நம்ம பெருக்குனா ஒரு அலகணி கிடச்சிச்சின்னா நமக்கு இந்த அணி a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ் சொல்லிடலாம். அதன் அடிப்படையில் ஏங்கிற அணி நமக்கு இருக்குது ஆல்ரெடி. 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4. அடுத்து a டிரான்ஸ்போஸ்னாலும் அதே ஏங்கிற அணி தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் 1/9 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண முடியாது, அப்படி வச்சுங்க. அதை மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். என்ன எழுதியோட போட்டுக்கலாம். -8 1 4 4 4 7 1 -8 4 போட்டுட்டு மேலே டிரான்ஸ்போஸ் சிம்பிள் மட்டும் இது போட்டுங்க. இதுக்கட்டு இந்த 1 மேலே 1 இருக்குன்னா 1 தான் வரும். கீழே பகுதி இருக்குன்னா 9 × 9 81 வந்துடும். திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த அணியை அப்படியே எழுதிக்கிறோம். -8 1 4. இந்த அணி வந்து 4 4 7 1 -8 4. இது நிறையா மாற்றினா இது -8 4 1 வந்துடும். 1 4 -8 4 7 4 வந்துச்சு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா இதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே பெருக்கிறோம். எந்த மாடலில் பெருக்கிறோம் உங்களுக்கு தெரியும், 7 மாடலில் பெருக்கிறோம். 7 மாடலில் பெருக்கிறோம். இந்த முதல் நிறை எடுத்து இந்த காலத்தை பெருக்கணும், அதே 2வது நிறை எடுத்து இந்த காலத்தை பெருக்கணும், அதே முதல் நிறை எடுத்து இந்த காலத்தை பெருக்கணும், முதல் நிறையில் போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதன்படி தான் நம்ம போட போகிறோம். -8 × -8 அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகும். 8 × 64 -8 இந்த நம்பரை பெருக்கும்போது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் 1 1 × 1 1 4 × 4 16. அடுத்து -8 ஒரு 4 -32 ஒரு நாள் 4 4 28 8 1 8 4 8 8 9 16. அதே மாதிரி இந்த நிறைய எடுத்து 3 காலத்தையும் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு 4 8 32 4 1 4 7 28. அதேமாதிரி 4 4 16 இந்த நிறைய எடுத்துகிட்டு அதே இந்த நிறைய எடுத்துகிட்டு இந்த காலத்தை 4 4 16 + 4 4 16 என்ன வரும் பாருங்கள், 4 4 பேருக்குன்னா 16 வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த 4 பேருக்குன்னா 16 வந்துச்சு. திரும்ப இந்த 7 பேருக்குன்னா 49 வருது. அதேமாதிரி 4 1 4 4 8 32 7 28 1 8 8 ப்ளஸ்ஸு இங்கே -8 போட்டுங்க. -8 1 இருக்குன்னா -8 தான். 4 நாள் 16 ஒரு நாள் 4 8 நாள் 32 4 7 28 1 1 1 8 8 64 மைனஸ் ப்ளஸ் ஆகுதுல +64 போட்டுங்க. 16 இப்படி போட்டுக்கிறோம். ஓகே, ஈக்குவல் போட்டு 1/81. இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64 1 65 71 81 வந்துருச்சு. இதில் இது 4 32 0, இதுவும் 0, இதுவும் 0 ஆகிடுச்சு. இது வந்து 32 81 வருதுல. இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு, இது ஃபுல்லாகவும் 0. இது என்ன வருது, 81 வந்துருச்சு. இப்போ 81 வந்ததால் 1/81 இன்ட்டு ஒரு 81 காமனாக வெளில எடுத்துகிட்டு
அப்போ என்ன வரும் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிறது இந்த 81 81 அடிச்சா கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது A இன்ட்டு A டிரான்ஸ்போஸோட மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வருது. இந்த அணிக்கு பேர் என்ன நமக்கு தெரியும், என்ன I, இது என்ன I3 3 வரிசையுடைய அலக்கணி. அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைச்சி நமக்கு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3னா அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் என நிறுவப்பட்டது. இதோட இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.